நேத்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. மாரிதாஸ் அவர்கள் 2 பார்ட்டா ஆடியோ போட்டிருந்தார். அந்த ஆடியோவுக்கு பகிரங்கமா பொது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு எம்பி ஆர் ராசா மாரிதாஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. அந்த ஆடியோல பேசப்பட்ட விஷயங்களை நீங்களும் கேட்டிருப்பீங்க. இப்போ நடக்கிற விஷயங்கள், முதலமைச்சருடைய அதிகாரம், முதலமைச்சருடைய ஸ்பான்டேனியஸ்னஸ், அதனால முடிவெடுக்கும் திறன், இதெல்லாம் நீங்க ஒரு மதிப்பீடு சொல்லுங்களேன். இல்ல, அதாவது திமுகவில் அவர் பேசுறது என்ன சொல்றாரு, அவர் என்னமோ பெரிய ஒரு ராஜதந்திரி மாதிரியும், ஆர் ராசா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றது, அவருக்கு மூலிகை இல்லாதுங்கிற மாதிரியும் சொல்றதுங்கிறதெல்லாம் ஒரு கட்சியின் தலைமை ஏற்றுக்கொண்டு, தலைவராக ஏற்றுக்கொண்டு, அவரை வச்சு பதவி சுகம் அடைஞ்சு கொண்டு பேசுறதுங்கிறது ஏற்படுறது கிடையாது. அவர் மட்டும் சொல்லலையே, 2-3 பேர் நிறைய பேர் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணி இது வரும்போது தமிழ்நாட்டோட இந்த ரெக்கார்டிங் நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் வைரல் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது தப்பு. இந்தியா முழுவதும் இது வைரலா இருக்கு. நார்த் இந்தியாக்காரன் நம்மளை காரி துப்புவான். தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு கத்தி முதலமைச்சரா? இதை அவங்க கட்சியை சேர்ந்த முன்னாள் நம்ம மத்திய அமைச்சரே சொல்றாருங்கிறத விஷயம். எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறதுக்கு வேற. அவருடைய கட்சியில நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய, கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆர் ராசா பேசும்போது, ஆர் ராசாங்கிறது உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் உள்ள உலகம் முழுவதும் ஒரு அறியப்பட்ட ஒரு ஃபேஸ். அப்போ அந்த நபர் தன்னுடைய கட்சி தலைவரை, தமிழகத்தினுடைய முதல்வரை இந்த மாதிரி பேசுறாருங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் தலைக்குடிவு.